நீச்சமடையக்கூடிய புதன் தனது 7ஆம் பார்வையாக மீண்டும் தனது இடத்தை பார்ப்பார். அந்த இடத்துல இந்த கிரகம் உதாரணமாக ரிஷப லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோமே. ரிஷப லக்னத்துக்கு 2-5 கூடிய புதன் ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல போயிட்டு நீச்சமாயிறார் அப்படின்னா, இந்த 2-5 கூடிய புதனுடைய பார்வை அப்படின்றது மீண்டும் அவருடைய 7ஆம் பார்வையாக நீச்ச கிரகமாக இருக்கும் பொழுது தனது வீட்டை தானே திரும்பி பார்க்கக்கூடிய கிரகங்களில் 2, ஒன்று சனி, இன்னொன்று புதன். தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பில் ரிஷப லக்னத்துக்கு 2-5 கூடியனுடைய பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வையில் அந்த 5ஆம் பாவக பலன்களை கண்டிப்பாக தருவார் அவர். இதில் இது ஒவ்வொரு செக்மெண்ட்டாக ஒவ்வொரு பிரிவாக எடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த இடத்துல நீச்சமாகுது. பொதுவாக எந்த கிரகம் எந்த இடத்துல நீச்சமாகுது அந்த இடத்துக்கு அந்த கிரகம் பாதகாதிபதியாக வருவான். இப்போது சனி மேசத்தில் நீச்சமாகிறார். மேச ராசி அல்லது மேச லக்னத்துக்கு சனி பாதகாதிபதி. அதே அடுத்தது குரு மகரத்தில் நீச்சமாகிறார். அப்போ அந்த இடத்துல இங்கே மட்டுமே கொஞ்சம் அது மாறுதலை தரக்கூடியது. மகரத்திற்கு செவ்வாய் பாதகாதிபதி. மகர ராசிக்கு செவ்வாய் பாதகாதிபதி. மகர லக்னத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி. விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம். விருச்சகத்துக்கு பாதகாதிபதி லக்னத்துக்கோ ராசிக்கோ சந்திரன் தான் பாதகாதிபதி. துலாத்தில் சூரியன் நீச்சம். துலா லக்னத்துக்கோ ராசிக்கோ சூரியன் தான் பாதகாதிபதி. பரசுவரம் இவங்க உபய ராசிக்காரர்கள், உபய லக்னக்காரர்கள் புதனும் குருவும் பரசுவரம் 7ஆம் இடத்து அதிபதிகள் அப்படின்ற ஒரு முறையில் அவங்க பாதகாதிபதிகளாக ஆகிக்குவாங்க. ஆனால் புதன் போயிட்டு குரு வீட்டில் நீச்சமாகிறார், குரு சனி வீட்டில் நீச்சமாகிறார். இங்கே மட்டும் கொஞ்சம் மாற்றம். இது எங்கே வருது? சர ஸ்திர உபய லக்னங்கள் அப்படின்ற மாதிரி அந்த முறையில் வரும்பொழுது சர லக்னங்களுக்கு 11 குடையவனாகவும், ஸ்திர லக்னங்களுக்கு 9 குடையவனாகவும், உபய லக்னங்களுக்கு 7 குடையவனாகவும் பாதகாதிபதிகளாக வரக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே எந்த கிரகம் எந்த இடத்துல நீச்சமாகுதோ அந்த இடத்துக்கு அவர் பாதகாதிபதியாகவும் வருவார். இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. அப்போ அந்த நீச்சமாகக்கூடிய கிரகத்தினுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த விதத்திலும் கெடுவது இல்லை. பாவகம் மற்றும் காரகம், உயிர்காரகம், அதே மாதிரி பொருள் காரகம், இந்த அமைப்பில் அவர் கெடுப்பார். இப்போ அது 3ஆவது தசையாக நீச்ச தசை வரக்கூடாது. இது இளமை காலத்தில் வருதுன்னு வச்சுக்கோமே. ஒரு சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சமடைகிறார். இவருக்கு 3ஆவது தசையாக வருது. புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். ஆயிரம் கேட்ட ரேவதியில் பிறந்திருக்கார். 3ஆவது தசையாக வந்துடும். இந்த நீச்ச தசை அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 20 வருஷம் அவரை படாத பாடுபடுத்திடும். அங்கே தான் பிரச்சனை பண்ணும். ஆனால் அந்த புதனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது, சுக்கிரனுடைய பார்வைன்றது நேர் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அந்த பார்வை செலுத்திட்டு இருக்கும்.